வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே ஹிட்லரின் இறுதி நாட்கள். பெர்லின் 1945 ஆண்டு ஏப்ரல் மாதம். ஜெர்மனியின் தலைநகர் இனி ஒரு நகரம் அல்ல, அது ஒரு சிதைந்த அரங்கம். சாம்பலில் மூழ்கிய நினைவுகள் மட்டுமே எஞ்சி நிற்கின்றன. அந்த இடிபாடுகளுக்குள் தன் பேரரசின் முடிவை எதிர்கொண்டார் அடால்ஃப் ஹிட்லர். ஒரு காலத்தில் கோடிக்கணக்கான மக்களை மயக்கிய அவர் இப்போது ஒரு சிறிய பாதாள குகை அறைக்குள் அடைபட்டு கிடந்தார். மேலே ரஷ்ய படைகள் நகரை முற்றுகையிட்டிருந்தன. வெளியில் துப்பாக்கி சத்தம், உள்ளே அமைதியின் மரண சுவாசம். அந்த குகை ஃபியூரர் பங்கர், ஜெர்மனியின் வரலாற்றில் இருண்ட ஒரு அறை. ஹிட்லர் தன்னம்பிக்கையை இழந்திருந்தார். முன்னாள் துணை வீரர்கள் தப்பிச் சென்றனர், சிலர் துரோகிகளாக மாறினர். அவரின் கனவுகளும் சிதைந்து போயின. 1000 ஆண்டுகள் நீடிக்கும் பேரரசு என அவர் சொன்ன நாசி ஆட்சி காலம் போர் தொடங்கிய சில ஆண்டுகளுக்குள் சாம்பலாகி போனது. அந்த இறுதி நாட்களில் அவரின் அருகில் இருந்தவர் அவரின் நெருங்கிய பெண் துணை ஈவா பிரவுன். போர் வெளியில் நடந்து கொண்டிருந்த போதும் அந்த இருவரும் 1945 ஏப்ரல் 29 திருமணம் செய்து கொண்டனர். இது மரணத்தின் விளிம்பில் நிகழ்ந்த ஒரு துயரமான மகிழ்வு சம்பவம். அடுத்த நாள் 30 ரஷ்ய படைகள் பெர்லினை நெருங்கின. அந்த நிமிடத்தில் ஹிட்லர் முடிவெடுத்தார், இனி தன்னால் எதுவும் செய்ய முடியாது. அவர் தனது அலுவலக அறையில் அமர்ந்து கடைசியாக ஜெர்மனியின் வரைபடத்தின் மீது பார்வையை செலுத்தினார். பிறகு தன் உயிரை முடித்து கொண்டார். அந்த துப்பாக்கி சத்தம் நாசிசத்தின் இறுதி மணியாக ஒலித்தது. அவரது மனைவி ஈவா பிரவுனும் அவரது பக்கத்தில் உயிரை முடித்து கொண்டார். அவர்களின் உடல்கள் எரிக்கப்பட்டன. அந்த புகையுடன் ஒரு நாசி சர்வாதிகார காலத்தின் முடிவும் நிகழ்ந்தது. ஹிட்லரின் மரணம் ஜெர்மனியர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது, ஆனால் அது விடுதலையின் தொடக்கம். அவரின் கட்டுப்பாட்டில் இருந்த நாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக சுதந்திரம் அடைந்தன. அவரின் ஆட்சியில் அடக்கப்பட்ட குரல்கள் இப்போது தங்கள் குரலை மீண்டும் கண்டன. அந்த குகையில் ஹிட்லர் இறந்துவிட்டாலும் அவர் விதைத்த வெறுப்பு, இனவாதம், ஆட்சி அதிகாரத்தின் பித்தம், அவை உலகத்திற்கே ஒரு எச்சரிக்கையாகவே இருந்தது. மனிதம் மறந்தால் வரலாறு மீண்டும் தன் இரத்தத்தை தேடும். அந்த உண்மை உலகம் முழுவதும் ஒலித்து கொண்டே இருக்கும். நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.